ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் டு விஷன் ஆயன் அகாடமி. ஸோ நீங்கள் நம்ம என்ன சாப்டர் பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழில் வந்து அத்தியாயம் 13 தாக்குக்கி. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான சாப்டர், ரொம்ப ஈஸியான சாப்டரும் கூட, ஓகேங்களா? ஆனால் இம்பார்ட்டண்டான சாப்டர், தெளிவாக பார்த்துக்கோங்க. இந்த சாப்டர் நீங்கள் ஈஸியாக புரிஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடு ஈஸியாக வந்துடும், ஓகேங்களா? தெளிவாக பார்த்துக்கோங்க. சாப்டர் நேம் என்னது நமக்கு? தா கொக்கி, ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு தா கொக்கி என்னன்னு பாருங்கள். சுழியோ கொக்கியோ எதுவும் இல்லாத நேர்கோட்டு மெய்களுக்கு முன்னால் வருகின்ற தா அல்லது இத்து என்பதை காட்ட அவ்வந் நேர்கோடுகளின் ஆரம்பத்தில் வலது வாட்டமாக பெரிய கொக்கி சேர்த்து எழுதப்படும். ஓகேங்களா? அதாவது ஒன்றும் கிடையாது, ஸ்டார்டிங்கில் தாங்க லெட்டர் வந்துச்சு அப்படின்னா அங்கே ஒரு பெரிய கொக்கி ஆட் பண்ணுவாங்க, ஓகேங்களா? அது எப்படி நான் உங்களுக்கு காமிக்கிறவாங்க, எக்ஸசைஸ் பார்த்து உங்களுக்கு புரியும், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள், சாப்டர் 13 எடுத்துகிட்டு நான் தா கொக்கி என்றால் கொக்கியை பெரிதாக போட வேண்டும், ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் தடுக்கன்னா ஃபஸ்ட்டு நான் ஸ்ட்ரோக் பிரிக்கிறேன் பாரு, அதுக்கப்புறம் நீங்கள் போடுங்க. தா ப்ளஸ் ஆ, டா ப்ளஸ் உ, இக்க, இந்த மாதிரி மீனிங் வருது உங்களுக்கு. ஸ்டார்டிங் என்ன உங்களுக்கு வந்துருச்சுங்க, இங்கே ஸ்டார்டிங் உங்களுக்கு தா வந்துருச்சுங்களா? ஸோ தா வந்து என்னது? பெரிய கொக்கி வந்து பெருசாக போடணும்ல. அப்போ எப்படின்னா இந்த மாதிரி போட்டால் தடுக்க, அதாவது பர்ரு டர்ரு இப்படிலாம் போடுறீங்க தெரியுமா? இதுவே நீங்கள் பெருசாக காமிச்சினது, இதுக்கு பேர் வந்து தான் அர்த்தம் உங்களுக்கு, ஓகேங்களா? இப்படி போட்டால் தடுக்க, ஓகேங்களா? தடுக்க, தா டா ப்ளஸ் இக்க, தடுக்க, ஓகேங்களா? தடுக்க, அவ்வளோதான். இப்போ தாபம் பாருங்கள், அதே தான். தா ப்ளஸ் ஆ, பா ப்ளஸ் ஆ, இம். ஸோ ஆன என்னது? ஃபஸ்ட் பிளேஸுங்களா? அப்போ தா வந்து என்னது? கொக்கியை பெருசாக காமிக்கணுமா? ஸோ தா பா இம், தாபம், அவ்வளோதான், ஓகேங்களா? தா பா இம், தாபம். தா ப்ளஸ் ஆ, பா ப்ளஸ் ஆ, இம். ஃபஸ்ட்டு படிக்கும்போது எப்போவுமே ஃபஸ்ட்டு கொக்கி தா படிச்சுட்டு அதுக்கப்புறம் வவ்வல் பிஃபோர் ஆஃப்டரான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்கணும், ஓகேங்களா? தாபம், அவ்வளோதான். இப்போது தக்கபடின்னு இருக்குங்களா? தா ப்ளஸ் ஆ, இக்கா ப்ளஸ் ஆ, படி பட பட்ட, ஓகேங்களா? தா ப்ளஸ் ஆனா ஃபஸ்ட் பிளேஸுங்களா? தா இக்க படி, ஓகேங்களா? தா இக்க படி, ஓகேங்களா? தக்கபடி, தா இக்க படி தக்கபடி. இப்போ தரைனா தா ப்ளஸ் ஆ, ரா ப்ளஸ் ஐ, இல்லை தரைன்னு அர்த்தமா? அப்போ தா ப்ளஸ் ஆனா ஃபஸ்ட் பிளேஸுங்களா? ரானா அப்படா அப்படியே பெருசாக காமிச்சு கொக்கி போட்டுருவோம் நம்ம, ஓகேங்களா? அதான் ஐ டிப்தாங் போட்டுருவோம், ஓகேங்களா? அது ஆரம்பம் இது டிப்தாங் சொல்லுவோம், ஐ அதை பார்த்தோம்னா தரை, ஓகேங்களா? அவ்வளோதான், முடிஞ்சுங்களா? ஐ வவல் போட்டுக்கோம். அவ்வளோதான். இதுதான் வந்து தா கொக்கி. ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஸ்டார்டிங் தா வந்தால் இந்த மாதிரி நம்ம கொக்கி வந்து வலது வாட்டமாக பெருசாக காமிச்சா தான் அர்த்தம். சப்போஸ் நீங்கள் ஸ்பீடில் சின்னதாக போட்டு என்ன ஆயிரும் உங்களுக்கு? சப்போஸ் நீங்கள் தக்கபடி தடுக்க நீங்கள் இப்படி போடுறதுக்கு பதிலாக இப்படி போட்டு என்ன ஆகுது? இது வந்து இட்ரான்னு படிச்சிருவீங்க, இல்லாட்டி டர்ன்னு படிச்சிருவீங்க, ஓகேங்களா? ஸோ இந்த தப்பு மட்டும் பண்ணவே கூடாது. கொக்கியை பெருசாக காமிக்கணும், பெருசாக காமிச்சா தான் உங்களுக்கு அது தான் அர்த்தம் உங்களுக்கு, ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்க நினைக்கிற தா சாப்டர், ஓகேங்களா? ரொம்ப ஈஸியான சாப்டர், ஓகேங்களா? அடுத்து பாருங்கள் 149, ஓகேங்களா? ஆரம்பத்தில் உயிர் வந்தாலும் ஆரம்ப உயிர்க்குறிகளோடு தா கொக்கி சேர்த்து எழுதப்படும். அதாவது நான் இப்போ அப்பல என்ன பார்த்தோம்? ஸ்டார்டிங்கில் தா வந்தா, இப்போ என்ன பார்க்கறேன்னா வவ்வலுக்கு அப்புறம் தா, அதாவது வவ்வல்னா ஆரம்ப உயிர்க்குறி, அதுக்கப்புறம் தா வந்து எப்படி போடலான்னா போடலாம், ஓகேங்களா? உதடுனா உ, தா ப்ளஸ் ஆ, டா ப்ளஸ் உ. ஸ்டார்டிங்கே உ அவ்வளோ வந்துருச்சுங்களா? அப்போ உதடுனா உ சிம்பிள் போட்டு தா ப்ளஸ் உ டூ, உ தா ப்ளஸ் உ டூ, அதாவது பெருசாக காமிக்கணும் நம்ம, அவ்வளோதான். ஸோ வவ்வல் வந்தாலுமே வவ்வலுக்கு அப்புறம் தா வந்தாலுமே யூஸ் பண்ணலாம், ஸ்டார்டிங் தா வந்தாலுமே நாம் கொக்கி யூஸ் பண்ணலாம், ஓகேங்களா? அடுத்து பாருங்கள் 150 பாருங்கள். ஆனால் ஆரம்ப உயிர்க்குறியோடு தா கொக்கியை வாகாக சேர்க்க வசதியற்ற இடங்களில் முழுவதும் எழுதப்படும். அதாவது ஸ்டார்டிங் வவ்வல் வந்து தா யூஸ் பண்ணலாம், ஆனால் ஒரு சில ஸ்ட்ரோக்கில் வவ்வல் வந்து தா யூஸ் பண்ண முடியாது. எங்கே அப்படின்னா, இப்போ நம்ம வவ்வல் என்னென்ன பார்த்துக்க, உயிர்க்குறி அ ஆ, ஏ இ ஓ ஓ உ உ, இந்த 5 மொத்தம் 10 இருக்குங்களா? இதில் ஆ இதை தவிர மீது எது வந்தாலுமே நம்ம தாக்கு யூஸ் பண்ணலாம். ஆனால் அடுத்த வேர்டு ஆரம்ப உயிர்க்குறிக்கு அப்புறம் தா வந்தால் யூஸ் பண்ணவே முடியாது, ஃபுல்லாக தான் போட்டாகணும். இது மட்டும்தான். ஏ இ ஓ ஓ எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணலாம், ஆக்கு மட்டும் யூஸ் பண்ண முடியாது, ஓகே? ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அதிகம்னா, ஓகேங்களா? இப்போ அதிகம் பாருங்கள். ஸ்டார்டிங் வவல் வந்துருச்சுங்களா? தா ப்ளஸ் இ, கா ப்ளஸ் ஆ, இம், ஓகேங்களா? அப்போ ஸ்டார்டிங் வந்துருச்சுங்களா?
ஆதி கா இம் அதிகம் ஓகேங்களா அதிகம் இங்கே போடுறோம் பாருங்க ஆதி கா இம் ஓகேங்களா அதிகம் ஆதி கா இம் தா இப்படியும் போல் எப்படியும் போல் ஓகேங்களா அதிரசம் பாருங்க ஸ்டார்டிங்கை வந்துருச்சு தா ப்ளஸ் இ ரா ப்ளஸ் ஆ இங்கே பாருங்க சம்மு கான்செப்ட் நம்ம சம் ஆல்ரெடி பார்த்துருப்போம் நம்ம ஓகேங்களா சம்மு கான்செப்ட் ஓகேங்களா அப்போ ஆதினா ஃபுல்லாக தான் போடணும் ஆதி ரா போட்டு சா போட்டு இம் போட்டால் அதிரசம் இந்த சம்மு கான்செப்ட் தெளிவாக பார்த்துக்கோங்க ஆதி ரா சம் ஓகேங்களா ஆதி ரா சா இம் ஓகேங்களா அதிரசம் ஆதி ரா சா இம் அதிரசம் ஓகேங்களா அடுத்து பாருங்க என்ன கொடுத்துருக்கா அதிர்ச்சி கொடுத்துருக்கானா ஸ்டார்டிங்கே வந்துருச்சு தா ப்ளஸ் இ தி இரு ப்ளஸ் இச்சா ப்ளஸ் இ இச்சி அப்போ அதிர்ச்சி அப்படின்னா தி இரு இச்சா ப்ளஸ் இ இச்சி ஓகேங்களா தி இரு இச்சா ப்ளஸ் இ இச்சி இப்படியும் போடலாம் மோஸ்ட்லி வவல் எழுத மாட்டாங்க ஓகேங்களா இப்படியும் போடலாம் அதிர்ச்சிக்கு ஓகேங்களா சாரி இப்படி வர வவல் இங்கே வரும் அதிர்ச்சி இப்போ அப்படி வவல் யூஸே பண்ண மாட்டீங்க ஓகேங்களா புரிஞ்சவங்களுக்கு வவ்வல் ஆக்கு அப்புறம் தா வந்தால் மட்டும் யூஸ் பண்ண மாட்டோம் மீது எந்த வவ்வலுக்கு அப்புறம் அதாவது ஆரம்ப உயிருக்கு அப்புறம் தா வந்தால் யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஓகேங்களா அடுத்து பாருங்க நடுவில் தாக்கொக்கை ஓகேங்களா ஸோ 151 பாருங்க நடுவிலும் தாக்கொக்கை வந்து வாகாக சேர்க்க வசதி இருந்தால் சேர்த்து எழுதப்படும் அதாவது இரண்டு கோடுகளுக்கிடையே தா வரும்போது அதனை அடுத்து வருகிற கோடு நேர்கோடாக இது தெளிவாக பாருங்க இரண்டு கோடுகளுக்கிடையே தா வரும்போது அதனை அடுத்து வருகிற கோடு நேர்கோடாக இருந்தால் அந்த நேர்கோடின் ஆரம்பத்தில் தா கொக்கி சேர்த்து எழுதப்படும் ஓகேங்களா ஸ்ட்ரோக் பார்த்தா உங்களுக்கு புரியும் இப்போ நடுவில் தா கொக்கி பார்க்கலாங்களா எப்படின்னு பாருங்க இப்போ போதிக்கேன்னு இருக்குது ஓகேங்களா இப்போ போதிக்கேனா பா ப்ளஸ் ஓ தா ப்ளஸ் இ இக்க ஓகேங்களா இங்கே தா எங்கே வருது உங்களுக்கு நடுவில் வருது உங்களுக்கு இப்போது ஸ்ட்ரோக் என்ன சொல்லிக்கிறா பாருங்க இரண்டு நேர்கோடுகளுக்கிடையே தா வரும்போது அதனை அடுத்து வருகிற கோடு நேர்கோடு இரண்டு நேர்கோடுனா இப்போ பாவும் நேர்கோடு காவும் நேர்கோடு ரெண்டுமே கேர்வ் கிடையாது ஓகேங்களா நேர்கோடுனா நாம் வந்து ஸ்ட்ரெயிட்டு டவுன் அப்படி இல்லை நேர்கோடுனா கேர்வ் வராது நேர்கோடு இந்த ரெண்டு நடுவில் தா வந்தால் யூஸ் பண்ணல இப்போ போதிக்கேனா பா ப்ளஸ் ஒன் செகண்ட் பிளேஸு பா போட்டு அப்படியே கை அதாவது இங்கே பாருங்கள் இன்னொரு டைம் போடுறோம் பாருங்கள் தெளிவாக அதாவது பா போட்டு அப்படியே கை மேலே கூட இக்கா போட்டிங்கன்னா இக்க போதிக்க இந்த மாதிரி தான் மீனிங் ஓகேங்களா பா ப்ளஸ் ஓ ஓகேங்களா பா ப்ளஸ் ஓ தா ப்ளஸ் இ இக்க இந்த மாதிரி பெருசாக காமிச்சா அது தான் அர்த்தம் சின்னதாக போட என்ன ஆயிரும் உங்களுக்கு கருன்னு மீனிங் ஆயிரும் உங்களுக்கு கர்றிவே நீங்கள் என்ன பண்ணணும் இப்படி பெருசாக காமிச்சா அது இக்கான்னு அர்த்தம் போதிக்கன்னு அர்த்தம் ஓகேங்களா இப்போ வாதிக்கன்னா வா ப்ளஸ் தா ப்ளஸ் இ இக்க இப்போ வாதிக்கனா வா ப்ளஸ் ஆனால் ஃபஸ்ட் பிளேஸ் வா போட்டு தா ப்ளஸ் இக்கனா இப்போ இந்த மாதிரி போடலாம் ஓகேங்களா வாதிக்க அவ்வளோதான் வாதிக்க ஓகேங்களா அவ்வளோதான் புரிஞ்சவங்களுக்கு இப்போ உங்களுக்கு வாதிக்க புரியுது இப்போ கைத்தறி பாருங்க கா ப்ளஸ் ஐ ஓகேங்களா அப்புறம் தறி ஓகேங்களா தா நடுவில் வருது உங்களுக்கு கா ப்ளஸ் ஐ கை தானா அப்படியே முன்னாடி வந்து ரா ப்ளஸ் இ ரி அவ்வளோதான் ஓகேங்களா கா ப்ளஸ் ஐ தா ப்ளஸ் ரி கைத்தறி கா ப்ளஸ் ஐ தா ப்ளஸ் ரி கைத்தறி இப்போ புரியுது உங்களுக்கு நடுவில் வந்துச்சுன்னா அதுக்கு அடுத்து வர கோட் நேர்கோடாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நம்ம பெருசாக காமிச்சா அது நமக்கு தான் அர்த்தம் நமக்கு அடுத்து 152 பாருங்கள் இல்லு என்பதற்கு வளைவு கோடின் ஆரம்பத்தில் வரைமுட்புறம் பெரிய கொக்கி சேர்த்து எழுதப்படுவதால் வளைவு கோடுக்கு தா கொக்கி போடப்படுவதில்லை அதாவது ஒன்றும் இல்லை தாக்கு அடுத்த ஸ்ட்ரோக் நமக்கு கேர்வாக வந்துச்சுன்னா நம்ம தா கொக்கி யூஸ் பண்ண மாட்டோம் தாக்கு அடுத்த ஸ்ட்ரோக்கு ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரோக்காக இருந்தால் யூஸ் பண்ணலாம் தாக்கு அடுத்த ஸ்ட்ரோக்கே நமக்கு கேர்வாக இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம் நம்மளால் அதையே யூஸ் பண்ண முடியாதுங்கிறத சாப்டர் சொல்லுது நமக்கு இப்போது தீவும் நமக்கு இருக்கா இப்போ தீவு பாருங்கள் இப்போ தீவுனா இப்போ தீவு பாருங்கள் தா ப்ளஸ் இ தி வா ப்ளஸ் உ ஸ்டார்டிங் தா வந்துருச்சா கொக்கி போடலாம் ஆனால் அது என்ன ஒரு வந்துருக்கு வா வந்திருக்கா கேவா அப்போ யூஸ் பண்ண முடியாது தா ப்ளஸ் இ வா ப்ளஸ் உ தீவு தா ப்ளஸ் இ வா ப்ளஸ் உ தீவு ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக தான் போட்டு ஆகணும் இப்போது தீனி பாருங்கள் தா ப்ளஸ் இ நா ப்ளஸ் இ ஸ்டார்டிங் தா வந்துருச்சா அப்போ நம்ம கொக்கி போடலான்னு பார்த்தோம்னா அதுக்கு அடுத்த ஸ்ட்ரோக் பாருங்கள் நாங்கள் என்னது கர்வ் ஸ்ட்ரோக் யூஸ் பண்ண முடியாது அப்போ ஃபுல்லாக தான் போட்டோம் தா ப்ளஸ் இ நீ தீனி ஓகேங்களா இங்கே போடுறோம் பாருங்கள் தா ப்ளஸ் இ நீ தீனி தா ப்ளஸ் இ நீ தீனி
அவ்வளோதான். ஓகேங்களா, இதுதான் கான்செப்ட்டு. அடுத்து பாருங்கள், இன்னொரு ஸ்ட்ரோக் பார்க்கலாங்களா? அதே நமக்கு தீமைன்னு ஒன்று இருக்குது. தீமைனா தா ப்ளஸ் இ மா ப்ளஸ் ஐன்னு வருது ஓகேங்களா. ஸ்டார்டிங் தா வந்துருச்சா, குக்கி யூஸ் பண்ணலாம். அதுக்கு அடுத்து என்ன வந்துருக்கு, மாங்கிறது என்னது நமக்கு கர்வ் ஸ்ட்ரோக், யூஸ் பண்ண முடியாது. தா ப்ளஸ் இ மா ப்ளஸ் ஐ மை, தீமை. ஓகேங்களா, இதுதான் கான்செப்ட். ஓகேங்களா, தீமை தீமை. ஓகேங்களா, தீமை. புரிஞ்சு உங்களுக்கு? அவ்வளோதான். அடுத்து பாருங்கள், சாப்டர் முடிய போகுது உங்களுக்கு. அடுத்து பாருங்கள், ஆனால் லா வந்து வளைவு கோடானாலும் அதற்கு இல் பெரிய கொக்கி போடப்படுவதில்லை. அதாவது பா கொக்கி போடப்படும். ஒரு இடத்துல ஸ்டார்டிங் தா வந்து அதுக்கு அடுத்த வேர்டு கேர்வாக வந்தால் ஒரு இடத்துல யூஸ் பண்ணலாம். போன டைம் என்ன பார்த்தோம், ஸ்டார்டிங் தா வந்து அதுக்கு அடுத்த வேர்டு கேர்வ் வந்தால் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தோம். ஆனால் இப்போது ஸ்டார்டிங் தா வந்து அதுக்கு அடுத்த வேர்டு கேர்வ் வந்துச்சுன்னா ஒரு இடத்துல யூஸ் பண்ணலாம். எங்கே அப்படின்னா லாஸ்ட் ஸ்ட்ரோக்கில் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா. இப்போ தலைனா, இப்போ தலை பாருங்கள், தா ப்ளஸ் ஆ லா ப்ளஸ் ஐ, ஸ்டார்டிங் தா வந்துச்சு நமக்கு. அப்போ அடுத்த வேர்டு என்னது லா. லாங்கிறது என்னது கர்வ் ஸ்ட்ரோக்கு. ப்ரொசீஜர் படி யூஸ் பண்ணக்கூடாது. ஆனால் ஒரு இடத்துல யூஸ் பண்ணலாம். தாக்கு அடுத்த வேர்டு லா வந்தால் நம்ம பெரிய கொக்கி யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா. தலை 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 தலை. இதே தலைவர்னா அதே தா ப்ளஸ் ஆ லா ப்ளஸ் ஐ வர். ஓகேங்களா. அப்போ பாருங்க, தலைவர். ஓகேங்களா, தலைவர். அவ்வளோதான். ஓகேங்களா, தலைவர். தலைவர் 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 தலைவர். இப்போ தோல்வினா தா ப்ளஸ் ஓ. ஓகேங்களா, தா ப்ளஸ் ஓ தோ, இல்லு வா ப்ளஸ் இ வி. ஸ்டார்டிங் தா வந்து சூஸ் பண்ணலாம். அடுத்த வேர்டு லா. தா ப்ளஸ் ஓ தோ இல்லு வி, தோல்வி. ஓகேங்களா, தோல்வி. ஓகேங்களா, புரிஞ்சா? அதாவது ஒரு பக்கம் யூஸ் பண்ணலாம். எங்கே அப்படின்னா ஸ்டார்டிங் தா வந்து அதுக்கு அடுத்த வேர்டு வா லா வந்தால் மட்டும் யூஸ் பண்ணலாம். வேறு எந்த கோ வந்தாலும் யூஸ் பண்ணக்கூடாது. அவ்வளோதான். ஓகே, அதோட சாப்டர் முடிஞ்சிச்சு. இப்போது எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு சில ஸ்ட்ரோக் பார்க்கலாங்களா? பயிற்சி 41 பார்க்கலாமா? சில ஸ்ட்ரோக் எழுதிக்கிறேன் பாருங்கள். இம்பார்ட்டண்டான சாப்டர், ஈஸியான ஸ்ட்ரோக் ஆனால். ஓகேங்களா. இப்போ தகவல் நீங்கள் தான் சொல்லணும் எனக்கு எல்லாமே. ஓகேங்களா. தகவல் அப்படின்னா தா ப்ளஸ் ஆ கா ப்ளஸ் ஆ வல். ஸ்டார்டிங் தா வந்துருச்சா யூஸ் பண்ணலாமா? அப்புறம் தா ப்ளஸ் ஆனால் ஃபஸ்ட் பிளேஸ் தாகா வல். வல்னா பெருசாக காமிக்கணும். தாகா வல். ஓகேங்களா. சாரி, இங்கே வராது. தாகா தா போட்டு காக்கு அப்புறம் ஆ வல். ஓகேங்களா, தகவல். புரிஞ்சா? இப்போ தொகுதி அப்படின்னா தா ப்ளஸ் ஓ கா ப்ளஸ் உ தா ப்ளஸ் இ. தொகுதி அப்படின்னா தா ப்ளஸ் ஓ கடைசியில் இருந்தால் யூஸ் பண்ணக்கூடாது. ஸ்டார்டிங் சென்டர் யூஸ் பண்ண, கடைசியில் யூஸ் பண்ண முடியாது நம்மளால். ஓகேங்களா. இப்போ தொகுதினா தா ப்ளஸ் ஓனா செகண்ட் பிளேஸு, தொகுதி. அவ்வளோதான், தொகுதி. ஓகேங்களா, தொகுதி. ஓகேங்களா, தொகுதி. ஓகேங்களா, தொகுதி. ஓகேங்களா, சாரி இங்கே தெரில. ஓகேங்களா, தொகுதி. ஓகேங்களா, அவ்வளோதான். இப்போ துப்புரவு பாருங்கள். தா ப்ளஸ் உ து, இப்பா ப்ளஸ் உ இப்பு, ரா ப்ளஸ் ஆ வா ப்ளஸ் ஊ, துப்புரவு. ஸ்ட்ரோக் நீங்கள் கரெக்டாக பிரித்தாலே நீங்கள் ஆல்மோஸ்ட் ஸ்ட்ரோக் போட்ட மாதிரி தான். ஓகேங்களா. துப்புரவு பாருங்கள், ஸ்டார்டிங் தா அதுக்கு அடுத்து ஒரு பா வந்திருக்கு. அப்போ எப்படின்னா தா போட்டு துப்புர. ஓகேங்களா, தா ப்ளஸ் ஊ தூ இப்பா ரா போட்டு ஊ, துப்புரவு துப்புரவு. ஓகேங்களா, சாரி, துப்புரவு. அவ்வளோ. தா ப்ளஸ் ஊ தூ பா ப்ளஸ் ஊ பூ ரா ஊ, துப்புரவு. இப்போ தொடரும் பாருங்கள். தா ப்ளஸ் ஓ டா ப்ளஸ் ஆ ரா ப்ளஸ் உ இம்மா. அப்போ தொடரும். ஓகேங்களா, தொடரும் தொடரும். அவ்வளோதான். இப்போ அவதாரம்னா ஆ வா ப்ளஸ் ஆ தா ப்ளஸ் ஆ ரா ப்ளஸ் ஆ இம். அப்படின்னா ஆவ தாராயும். அவதாரமே இந்த மாதிரி காமிக்கலாம். ஓகேங்களா. இந்த மாதிரி நடுவில் பெருசாக காமிச்சா அவதாரமே நாம் காமிக்கலாம். அவதாரம். ஓகேங்களா, புரிஞ்சவங்களுக்கு? துறவினா பாருங்கள். அடுத்து தா ப்ளஸ் உ ரா ப்ளஸ் ஆ வா ப்ளஸ் இ, இப்படிலாம் துறவி. ஓகேங்களா, துறவி துறவி. அவ்வளோதான். தேர்வுனா தா ப்ளஸ் ஏ இரு வா ப்ளஸ் உ, தேர்வு. ஓகேங்களா, தேர்வு தேர்வு. ஓகேங்களா. அடுத்து திரவியம் அப்படின்னா தா ப்ளஸ் இ ரா ப்ளஸ் ஆ வா ப்ளஸ் இ யா ப்ளஸ் ஆ இம். இப்போ திரவியம்னா தீரா போட்டு
வி போட்டு இஎம் ஓகேங்களா. தீரா போட்டு வி போட்டு இஎம் திரவியம். திரவியம் திரவியம் புரியுது உங்களுக்கு. தீர வி ஈயா போட்டு எம் திரவியம் ஓகேங்களா. ஈயா சவுண்டு திரவியம். இப்போ தோகை அப்படின்னா தா ப்ளஸ் ஓ கா ப்ளஸ் ஐ ஓகேங்களா. தா ப்ளஸ் ஓ கா ப்ளஸ் ஐ தோகை ஓகேங்களா. அவ்வளோதான் தொகைங்கிறது அவ்வளோதான் ஓகேங்களா. அடுத்து பாருங்கள் நமக்கு என்ன கொடுத்துருக்கா, அனுதாபம் கொடுத்துருக்கானா. ஆ போட்டு நா ப்ளஸ் உ தா ப்ளஸ் ஆ பா ப்ளஸ் ஆ இம் அனுதாபமாக உங்களுக்கு இங்கே. ஸோ இந்த அனுதாபம் மாதிரி கொடுத்தானா ஆனு ஓகேங்களா. தாபம்னா தாபாயும் ஆனு தாபாயும் ஆனு தாபாயும் அனுதாபம் அவ்வளோதான். இப்போ தூக்கம் அப்படின்னா தா ப்ளஸ் உ இக்கா ப்ளஸ் ஆ இம் ஓகேங்களா. தூக்கம் 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 ஓகேங்களா. அவ்வளோதான். இப்போ தரிசு ஒன்று இருக்கா, தரிசு ஒன்று இருக்குது. இப்போ தரிசு பார்த்தோம்னா தாரிசு சாரி தாரிசு சா ப்ளஸ் உ சு தரிசு தாரிசு அவ்வளோதான் ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து நமக்கு தா சாப்டரு. ஹோம்ஒர்க் என்ன எழுதுவோம் நீங்கள் அப்படின்னா, ஃபஸ்ட்டு தடுக்கையிலிருந்து இந்த தோல்வி வரைக்கும் 3 டைம் எழுதிட்டு பயிற்சி 41 செப்பரேட்டாக ஸ்ட்ரோக் எடுத்து 2 டைம்ஸ் இருந்தீங்கன்னா இந்த சாப்டர் ஆல்மோஸ்ட் ஓவரும் ஓகேங்களா. இதை மட்டும் பாருங்கள் ஓகேங்களா. அடுத்து கிராம்லாக்ஸ் எப்படி சொல்லித்தரேன் உங்களுக்கு நான். அடுத்து பாருங்கள் கிராம்லாக்ஸ் ஓகேங்களா. இது ரொம்ப சிம்பிள் தான் ஓகேங்களா. தனிக்க ரொம்ப சின்னதாக தான் உங்களுக்கு இருக்கும். ஃபஸ்ட்டு தடவை பார்க்கலாங்களா. இப்போது தடவை அப்படின்னா இங்கே பாருங்கள். ஃபஸ்ட்டு தடவை அப்படின்னா ஃபஸ்ட் ப்ளேஸில் தா போட்டு டா மட்டும் போட்டால் தடவைன்னு அர்த்தங்களா. ஃபஸ்ட் ப்ளேஸ் போட்டால் தடவைன்னு அர்த்தம். இப்படி போட்டால் தடவைன்னு அர்த்தம். அடுத்து நான் சொல்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்ட்ரோக்கு திட்டம். ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்ட்ரோக்குனா தா ப்ளஸ் இ டா எம் இல்லை திட்டம். இது போட்டு இந்த மாதிரி போட்டால் திட்டம். ஃபஸ்ட் ப்ளேஸ் போட்டால் தடவை, தேர்ட் ப்ளேஸை தாட்டா போட்டு இம் ஆட் பண்ணிங்கன்னா திட்டம்னு அர்த்தம். அடுத்து பாருங்கள் நமக்கு தகராறு கொடுத்துருக்கானா. தகராறுனா ஃபஸ்ட் ப்ளேஸில் தா போட்டு ரா டபுள் பண்ணிங்கன்னா தகராறுன்னு டபுள்னா பெருசாக போகிறோம் ஓகேங்களா. இப்படி போட்டால் தகராறுன்னு அர்த்தம் ஓகேங்களா. அடுத்து நமக்கு என்ன கொடுத்துருக்கா, சுருக்கங்கள் கொடுத்துருக்கா பாருங்கள். சுருக்கங்கள்னால் ஃபஸ்ட்டு பாருங்கள் தக்கவாறு அப்படின்னா, இப்போது சுருக்கங்களில் வந்து தக்கவாறு அப்படின்னா ஃபஸ்ட் ப்ளேஸில் தா போட்டு கா போட்டு ரா போட்டால் தக்கவாறுன்னு அர்த்தம். இப்படி போட்டால் தக்கவாறுன்னு அர்த்தம் ஓகேங்களா. அடுத்து பாருங்கள் குடிசை தொழில் அப்படின்னா இது கொஞ்சம் நமக்கு இம்பார்ட்டண்டான கான்செப்ட். அது இம்பார்ட்டண்டான ஸ்ட்ரோக் நமக்கு. குடிசை தொழில்னா ஃபஸ்ட் தேர்ட் ப்ளேஸில் கா போட்டு டா போட்டு சா போட்டு தா போட்டால் குடிசை தொழில்னு அர்த்தம். இது இம்பார்ட்டண்டான ஸ்ட்ரோக்கு குடிசை தொழில் ஓகேங்களா. குடிசை தொழில். அடுத்து பாருங்கள் தலைமுறையாக இது அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது உங்களுக்கு. அதாவது கேட்டதில்லை ஸ்பீடு அந்த அளவுக்கு, ஏதோ ஒரு டைம் ரேராக கேட்டிருப்பா ஓகேங்களா. ஃபஸ்ட் ப்ளேஸில் தாலா டபுள் டைம் போட்டிங்கன்னா தலைமுறை இப்படி போட்டால் தலைமுறைன்னு அர்த்தம். அவ்வளோதான் ஓகேங்களா. ஸோ இதில் கிராம்லாக்ஸ் வந்து 3 ஸ்ட்ரோக் தான் உங்களுக்கு இருக்குது. 3 செப்பரேட்டாக 5 லைன்ஸு, சுருக்கங்கள் 5 லைன்ஸு ஓகேங்களா. இதை முடிச்சுட்டு பயிற்சி 42 ஓகேங்களா. 42 முடிஞ்சால் எழுதுங்க. இது மினி ஸ்பீடு மாதிரி ஓகேங்களா. ட்ரை பண்ணுங்கள். இல்லை அட்லீஸ்ட் இதுவே நீங்கள் எழுதிங்கனாலே ஓகே தான் எனக்கு ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான். இதோட என் சாப்டர் முடிஞ்சு. சின்ன சாப்டர் தான், ஆனால் ஈஸியான சாப்டர், இம்பார்ட்டண்டான சாப்டர். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்போஸ் புரியல அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு. சப்போஸ் நம்ம இன்ஸ்டியூட்டில் வந்து ஆன்லைன் கிளாஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. யாருக்காவது ஜாயின் பண்ண விருப்பம் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். அந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டுக்கோங்க ஓகேங்களா. ஸோ இதோட கிளாஸ் வைண்ட் அப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.